இந்த மாதிரி காயின்ஸை உருக்கி வித்த இந்தியாவில் இல்லை, ஆல்மோஸ்ட் வேர்ல்டுல ரிச்சஸ்டான பர்சன் யாருன்னு தெரியுமா? ஆமாங்க, தன்னோட 16 வயசுல வீட்டு கஷ்டத்தினால படிப்பை ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஏமன்ல போய் ஆயில் கம்பெனில போய் வேலைக்கு பார்க்குறாரு. அப்போதான் கண்டுபிடிக்க அங்க இருக்க காயின்ஸை உருக்கி வித்தா இன்னும் அதிக லாபம் சொல்லி இன்னும் லாபத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்ச அந்த பையன் 24 வயசுல திரும்ப இந்தியாவுக்குள்ள வரான். பூமியாகிற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்து அவனும் என்ட்ரு ஆகிறான். அப்பதான் கண்டுபிடிக்கிறான், வாங்கி வைக்கிறத விட நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணி டேரக்டா சேல் பண்ணா இன்னும் நல்ல ப்ராஃபிட்னு சொல்லி ஆல்மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணி டபுள் த டைம் ப்ராஃபிட் பார்க்குறான். தன்னோட கம்பெனியை ஸ்கேல் பண்றதுக்காக பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸையோ பேங்க்ஸையோ போகாம 1977 ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எந்த வித நாலேஜும் இல்லாத நார்மல் பீப்புள்ஸ்ட 10 rupeesலேருந்து தன்னோட கம்பெனி ஸ்டாக்ஸை கொடுத்து ஆல்மோஸ்ட் 58,000 பீப்புள்ஸ் இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ண வச்சு இன்னைக்கு இந்தியாவோட டாப் கம்பெனி ஆக்கியிருக்காரு. 16 வயசுல ஆயில் கம்பெனில ஒர்க் பண்ண அதே பையன் 50 வருஷம் கழிச்சு இந்தியாவோட பிக்கஸ்ட் ஆயில் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணிட்டு, தெரியாதவங்க ஸ்டோரியை செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.